கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. கிறிஸ்து சுகம் என்ற சிறந்த பேராயர் ஒருவர் இருந்தார். அவர் பிரசித்தி பெற்ற பிஷப் மட்டுமல்ல, பிரபல பிரசங்கியரையும் இருந்தார். பரிசுத்தமும் பக்தியும் மிக்க வாழ்க்கை நடத்தினார். அந்நகரில் இருந்த ராஜாவும் ராணியும் பேராயருக்கு பெரும் பகையாளிகளாய் இருந்தனர். உதவாக்கரை வாழ்க்கை நடத்தி வந்த ராஜாவும் ராணியும் உத்தமரான அத்தியட்சரை பகைத்ததில் ஆச்சரியமில்லை. பேராயருக்கு எவ்வித பெருந்துன்பம் இழைக்கலாம் என்று ராஜா மந்திர ஆலோசனை செய்தார். அவருடைய ஆலோசனை வீணானது என்று சிலர் கூறிய கூற்றுக்களாவன. அவருக்கு விலங்கு போட்டால் அவ்விலங்குகளை அவர் முத்தமிடுவார். அவருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் அவற்றால் பயனடையும் ஏழைகளுக்குத்தான் நஷ்டம். அவரை சிறையிலிட்டால் அதை அரண்மனையாக்கி அங்குள்ள கைதிகளையெல்லாம் இறையரசின் உறுப்பினர்களாக்கி விடுவார். அவரை நாடு கடத்தினால் அனைத்து உலகமும் அவர் ஆராதிக்கும் ஆண்டவனின் பூமி ஆதலால் அந்த இடத்தில் ஓர் அருமையான இருப்பிடத்தை உருவாக்கி கொள்வார். பாவம் ஒன்றுக்கு தான் அவர் பயப்படுவார் என்றனர். இதை கேட்ட ராஜாவும் ராணியும் வெக்கி போயின. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் எல்லா பாவத்துக்கு விலகி ஓடவும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் யாரெல்லாம் கஷ்டத்தினால, வேதனையினால், துன்பத்தினால் அமிழ்ந்து போயிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானம், சந்தோஷமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.